யங் ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்றது, அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றதே புரிதல் இல்லாத, அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. சொல்றாங்கல்ல தற்கூரி அணில் குஜிபி எல்லாம் சொன்னா கோவப்படுறாங்க. தயவு செய்து கோவப்படாதீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா புரிதலே இல்லாத ஒரு அரசியல் அது. என்ன சொல்றது, அது ரசிகர்கள் தான் தவிர்த்து யாருமே அரசியல் புரிதலோட போயிட்டு இப்ப என்ன பண்ணாரு, இவன் 2000 ரூபாய், இவரு 2000 ரூபாய், இவரு 2500 ரூபாய், 500 ரூபாய் இலவசம் ஏத்தினாரு. அதுதான் நடக்குதே தவிர்த்து அரசியல் புரிதல் விஜய்க்கே கிடையாது. அப்புறம் எப்படி விஜயோட ரசிகர்களுக்கு இருக்க போகுது? ரசிகர்களா மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து அவர் சிஎம்மா வந்தா இப்படி சார் ஒரு நேத்து ஒரு காணொலி பார்த்தேன் நானு. விஜயோடைய பொம்மையை கொண்டுட்டு வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், பிரச்சாரத்துக்கே பொம்மையா தான் வந்து நிக்கிற மனுஷன் நாளைக்கு சிஎம் ஆயிட்ட பிறகு பொம்மையா தான் வந்து உட்காரு. எங்களுக்கு பொம்மை தேவை கிடையாது, எங்களுக்கு நின்று பேசணும். எங்க அண்ணன் களத்துல நின்று பேசுறாரு. யாரு எவன் என்ன பிரச்சனைலாம் பார்க்க மாட்டாரு. பிரச்சனையா சீமானண்ணா வந்து களத்துல நிப்பாரு, வந்து நிக்க சொல்லுங்க. யாரையா இருந்தாலும் ஒரு வெயில்ல கூட நிக்க மாட்டாங்க ஒவ்வொரு தலைவரும், ஒரு மணி நேரத்துக்கு. ஆனா எங்க அண்ணா வெயில் மழை எதையுமே பார்க்காத ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிக்கிறாரு. அப்படி நிக்கிற தலைவர் தான் எங்களுக்கு தேவை.